சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெற்று இந்தியா கூட்டணிக்கு சரிவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அதிமுக செயல்பட்டு வருவதாக மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் தெரிவித்துள்ளார். நாகை மக்களவை தொகுதியின் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வை செல்வராஜை ஆதரித்து மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அதிமுகவை கடுமையாக சாடிய அவர் 40 தொகுதிகளிலும் போட்டியிடும் அதிமுகவுக்கு யார் பிரதமர் என்பது யாருக்குமே தெரியாது என்று தெரிவித்தார். இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவுக்குத்தான் கிடைத்து வருவதாக கூறிய ஸ்ரீதர் வாண்டையார் அதனை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அதிமுக போட்டியிடுவதாக விமர்சனம் செய்தார். இந்தியா கூட்டணிக்கு சரிவை ஏற்படுத்த வேண்டும் என்ற அதிமுகவின் எண்ணம் பலிக்காது என்று கூறிய அவர் தேர்தலுக்கு பின்னர் பாஜகவைத்தான் அதிமுக ஆதரிக்கும் என்று தெரிவித்தார். ஏன் 40 தொகுதியில் நிக்கிறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணிக்கு தான் இஸ்லாமியர் பெருங்குடி மக்களும் கிறிஸ்தவ பெருங்குடி மக்களும் இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டி பூரா ஆன்டி பிஜேபி ஓட்டு போறாங்க. திமுகவுக்கு தான் கிடைக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம பிஜேபி எதிர்த்து தனியா நின்னா இந்த இஸ்லாமியர் ஓட்டும் கிறிஸ்தவ பெருங்குடி மக்களுடைய ஓட்டை நம்ம பிரிச்சு வாங்கிட்டா இந்த இந்தியா கூட்டணிக்கு சரிவு ஏற்பட்டுவிடும் நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள், தேர்தல் ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க, ஒரு தொகுதி கூட அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு தொகுதி ஜெயிச்சு போறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க டெல்லியில போய் என்ன செய்வாங்க, யாருக்கு இந்த இந்தியா கூட்டணி கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா திமுக எல்லாம் இந்த ராகுல் காந்தி இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க.